Hi friends, welcome back to my channel King of Lottery. ஃப்ரீ கெஸ்ஸிங் டெய்லியுமே நான் ஒவ்வொரு நாளுமே அப்லோட் பண்ணின்னு இருக்கிறேன். பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காதவங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்படி புரியணுன்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை போயிட்டு பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும். டெய்லியுமே நம்ம ஒவ்வொரு நாளுமே வீடியோ போட்டுன்னு இருக்கிறோம். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றி. அதே மாதிரி ஷேர் பண்ணாதவங்க இதுக்கு மேலேயாச்சும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் பார்த்தாங்க போட்டாங்கன்னா ஒரு ஏதோ கடன் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க. அதனால் சொல்கிறேன், நிறைய பேர் ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க. அது உங்கள் மனசாட்சியே தெரியும், சரிங்களா? இந்த வீடியோவாச்சும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டிக்கெட்டு போட்டு ஏதோ ஒரு வின்னிங்னா வாங்கட்டும், சரிங்களா? நம்ம 17ஆம் தேதி கெஸ்ஸிங் என்ன கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இதுதான் 17ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துன்னு இருந்தோம். 17ஆம் தேதி ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே எழுதிக்கலாம். 272, சரிங்களா? நாம் கொடுத்தது அப்படியே நீங்கள் டோட்டலாக பாஸ் பண்ணி கூட பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். 272 3 டிஜிட்டு. நாம் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 271 கொடுத்துருக்குறோம். 271. இந்த ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சுங்க, தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி கிட்ட காட்டுறேன் பாருங்கள். 272 ரிசல்ட்டு, ஆனால் நம்ம 271 கொடுத்துக்கிறோம். ஒரு நம்பரில் மிஸ் ஆகி போச்சு. நேற்றும் லாஸ்ட்டு டேட்டு அதேமாரி ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளது ஏசி பாஸ் ஆச்சு. அந்தமாரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மிஸ்டேக் அடிக்குது. அதேமாரி பார்த்தா அடிக்க வேண்டிய நம்பர் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 271 தான் அடிச்சிருக்கணும். ஓகே, நம்ம எல்லா நாளுமே கரெக்டாக வின்னிங் கொடுத்துட முடியுமா? நம்ம ஒன்றும் கடவுளும் கிடையாது, அந்த மை போட்டு பார்க்குற மாதிரி நம்மனா ஜோசிகாரும் கிடையாது. எடுக்கிற இந்த ஃபார்மெட் ஒவ்வொரு நாள் கிளிக் ஆகுது, அதுக்குன்னு கிளிக்கே ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுது, நல்ல ஒரு கெயின் கிடைக்குது. சரி, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு குத்துனுங்கிறேன். அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு தான் வயிறு மட்டும் ரொம்பனா போதும், மற்றவங்க ரொம்பனா என்ன, ரொம்பனா என்ன, சாப்பிட்டா என்ன, செத்தா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சைலண்ட் ஆகிறீங்க. அந்த ஒரு எண்ணத்தை தயவு செஞ்சு இந்த வீடியோலேருந்து மாற்றிக்கோங்க. நீங்கள் பர்சனலாக வச்சுன்னு இருக்கிற குரூப்பில் போய் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக வச்சுன்னு இருக்கிற ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அதில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பார்ப்பாங்க. நாளைக்கு பார்த்துட்டு ஓரளவுக்கு மறுநாள் நம்புவாங்க. அதுக்கு மறுநாள் டிக்கெட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் உங்களை மாதிரி அவங்கள வின்னிங் வாங்கி கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆவாங்க. அது எனக்கு ஒரு பங்குனா உங்களுக்கும் ஒரு பங்கு தான், சரிங்களா? அவங்க கடன் பிரச்சனைலேருந்து நிம்மதியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு பங்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு முக்கியம், சரிங்களா? மகிழ்வித்து விரும்மாண்டி என்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணிக்குவாங்க, சரிங்களா? நம்ம இப்போது வீடியோவில் போயிடலாம். 18ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பார்க்குற மாதிரி சிங்கிள் போர்டு, சரிங்களா? சிங்கிள் போர்டு பார்த்துக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிங்கன்னா 4, பி போர்டில் 0, சி போர்டில் 5, சரிங்களா? நல்லா பொறுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, சரிங்களா? ஏ போர்டில் 4, பி போர்டில் 0, சி போர்டில் 5. இந்த 3 நம்பருமே சிங்கிள் போர்டு. இந்த நம்பரு வரத்துக்கு ரொம்பவே அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஏபி, பிசி, ஏசி. இதில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா 39, 62, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29, 23, 69, 26. இந்த நம்பர் தாங்க ஏபி,
பிசி ஏசி ஆல்ரெடி அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சங்கீதான்ட்டு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. இந்த முறை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே மெத்தடு தான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வீடியோவில் வர ஏபி பிசி ஏசி நம்பர். சரிங்களா, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு நாளுமே அதே மெத்தடு தான் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடுன்ற மாதிரி மாறாது. நீங்கள் புரிஞ்சுக்கினீங்க பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். ஏபிக்கும் இதே நம்பர் தான், பிசிக்கும் இதே நம்பர் தான், ஏசிக்கும் இதே நம்பர் தான். சரிங்களா, அவங்களுக்கு தான் இது குறிப்பிட்டு சொல்கிறேன். இதுதாங்க ஏபிபிசி ஏசி நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ நம்பர் 5665 அதே தான். இன்னும் இருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே இந்த மந்தில் வர ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன், நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து லஞ்ச ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு படம் இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டேன். யாருமே கமெண்ட் பண்ணல. நீ என்னடா கேட்குது, நான் என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஒரு நம்மளோட சமுதாயத்தை பற்றி தான் நான் கேட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி லஞ்சம் ஒழிப்பு அப்படி ஒழிக்கணுமா இல்லை ஒழிக்கக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையுமே லஞ்சம் தான். ஒரு சின்ன சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் லஞ்சம் தான். ஒரு ஃபார்ம் வாங்கினாலும் ஒரு சர்டிஃபிகேட்டு தான், லஞ்சம் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன சின்ன லஞ்சமாக வந்து சின்ன லஞ்சம்தான் வந்து அது பெரிய லஞ்சமாக மாறுது. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை தான் வந்து கேட்டேன். ஏன்னா வந்து லஞ்சமே இல்லாமல் ஒழிக்கணும் அறவே, அதுதான் வந்து என்னுடைய ஆசை. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து மேலே வருவாங்க, வெளியே தெரிவாங்க. அவங்க எல்லாம் வந்து லஞ்சம் கொடுக்க கூட முடியாத அளவுக்கு தான் அந்த வருமானமே இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து லஞ்சம் எதிர்பார்க்குறதால திறமை இருக்கிறவங்க மேலே வர்றதில்லை. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம், இது நீ சொல்ல வந்த மேட்ரு மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? என்னுடைய விஷயம் இது தான். எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு திறமை இருக்கிறவங்க மேலே வர மாட்டேங்கிறாங்க. அதனால் உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா வேறு யார்கிட்டையும் எனக்கு சொல்கிறதுக்கு என்னென்னு ஒன்றும் தெரியலை. அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அடுத்ததான் நம்மளோட ஆட்டநாயகன், அதாவது நம்மளோட ஏபிசி தான். ஏபிசி 3 டிஜிட் ஃப்ரீ கெஸ்ஸிங். இப்போ வந்து அதில் என்ன நம்பர் வரப்போகுது பார்த்தீங்கன்னா 187. இது உங்களுக்கு அப்படியே நான் பாக்ஸ் டைப்பில் காட்டிடுறேன். 871 178 817 718 781. சரிங்களா, இதுதாங்க நம்பர் வந்து 3 டிஜிட்டில் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் நம்பர், என்ன நம்பர் அதுவும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். 4 5 9 5 9 4 4 9 5 5 4 9 9 5 4 9 4 5. இதுதாங்க இதுக்கான சப்போர்ட்டிங் நம்பர். அப்படியே நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வியூவிலேருந்து அப்படியே காட்டுறேன். சரிங்களா, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்து வீடியோவை பார்க்குறவங்க, தொடர்ந்து பார்க்குறவங்களும் சரி, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4 பேர் நல்லா இருக்கட்டும். ஏன்னா என்னால் முடிஞ்ச உதவி தான் நான் செஞ்சுன்னுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க. சரிங்களா, எதனா கமெண்ட்டில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வின்னிங் வாங்கணும்னு சொல்லிட்டு, ரொம்பவே நன்றி. தொடர்ந்து ஒரே சேனலாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஒரு சிலர் கஸ்டமரு, அதாவது சப்ஸ்கிரைபரை வந்து கமெண்ட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரே சேனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். சரிங்களா, அதே மாதிரி
முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும், பார்த்து நிறைய பேர் யூஸ் ஆகட்டும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து 18ஆம் தேதிக்குரியது மட்டுமே. ஒரு நாள், 1 டே பிளான். ஓகே, அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்க்கட்டும், நிறைய பேர் பயனடையட்டும். அதுதாங்க என்னுடைய ஆசை. நீங்கள் பயனடைகிற மாதிரி மற்றவங்களும் பயனடைஞ்சால் போதும். சரிங்களா? வேறு எதுவும் தேவையில்ல. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கும் நம்மளோட வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். மறக்காமல் 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு இப்போவாச்சும் கடைசி நிமிஷத்துலையாச்சும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.